நாளைக்கு ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதை சேர்ந்துருவாங்க. அதை ஜெல்லாகுமா நம்ம தேர்தலில் தான் பார்க்கணும். மக்கள் அதை எப்படி பார்க்க, ஏன்னா மக்கள் ஒரு வாட்டி முன்னாடி நிராகரிச்சிருக்காங்க. ஓகே, அதனால இந்த வாட்டி நிராகரிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமியை விட இன்னைக்கு தேதியில் ஐயா ராமதாஸ் பெரிய அரசியல்வாதி கிடையாது. யதார்த்தத்தை பேசும். எஸ், இவர் முதலமைச்சர் ஆக போறாரா? இல்லை. இல்லை இவர் பிரதமர் ஆக போறாரா? இல்லை. இல்லை ஜனாதிபதி பதவி யாருன்னா கொடுக்க போறாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு கட்சி நடத்துறாரு. அப்போ இறங்கி போனா எல்லாருக்கும் நல்லது. குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியும். டிடி தினகரன் எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறாரு? ஏன்னா இருக்கிற தேர்வோகி பாண்டி, எஸ், இருக்கிற செந்தமிழன், இருக்கிற சுகுமார் பாபு, அவங்களுக்கு உண்டான அரசியலை பார்க்கணும். காடாக இருந்தாலும் காட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்கு சொல்லுவாங்க. வாக்கு வங்கி எங்கே வந்து படுகார் நிறைய இருக்கிறாங்க, எங்கே தோடர் இருக்கிறாங்க, எங்கே இருளர் இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்குள்ளே போய் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அரசியல். உண்மை. சும்மா வந்துட்டு வெறும் பெரிய ஜாதிகள் பெரிய கம்யூனிட்டி ஒன்று வச்சு பேசினா பத்தாது. ஒரு சில சின்ன சின்ன சமூகங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு டைட் கார்னர் கண்டெஸ்ட்ல அதுவும் முக்கியம். எஸ், உண்மை உண்மை. அப்போ இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா? விஜய் கட்சியில் யாருன்னா இந்த அளவுக்கு பண்ணுறாங்களான்னா தெரியாது. இப்போ அங்கே சப்ஜெக்ட் தெரிஞ்ச 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நாஞ்சில் சம்பத் ஐயா, புஷி ஆனந்துக்கு கவுன்சிலரோட அனுபவம். சென்னை மாநகராட்சி பாண்டிச்சேரி மாநிலத்தை விட பெருசு. இங்கே டி நகரில் கவுன்சிலர் ஜெயிக்கணும்னா அந்த காசை நீங்கள் போய் அங்கே செலவு பண்ணிங்கன்னா கால்வாசி பாண்டிச்சேரி ஜெயிச்சிடலாம். சண்டை செய்ய மாட்டேன், அமைதியாக இருப்பேன், மௌனமாக இருப்பேன். அதெல்லாம் வந்து இங்கே வந்து யாரும் நம்ம புத்த மதத்துக்கு மாறுறதா இல்லை ஐயா மகாவீர் பின்னாடி போகிறதா அப்படின்றது இங்கே நடக்கல. இது நடக்கிறது தேர்தலுக்கு. இவர் அண்ணன் ஒரு வேளை கூட்டணியோ இல்லை ஒரு முயற்சியோ இல்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டணியோ அமைக்காமல் நாம் தமிழர்கள் சொந்தங்கள் ஜெயிக்காமல் போனால் அது தமிழக மக்களுக்கு தான் நஷ்டம். நான் நிறைய நேரத்தில் இதை பேசியிருக்கேன். சாட்டை திருமணம் பேசுகிறதாகட்டும், இல்லை தம்பி இடும்போனம் கார்த்தி பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த கட்சியில் ஒரு சிலர் பேசக்கூடியவர்களாகட்டும், அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிற தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இதில் நீங்கள் இருமுனை போட்டி தான் கூர்மை ஆயிருக்குதுன்னு சொல்கிறீங்க. சவாலான ஒரு போட்டி வந்திருக்குது. எனக்கு 2 கேள்வி மட்டும்தான். இப்போ வெளியில் இருக்கிறது தேமுதிக, ஐயா ராமதாஸோட பாமக. இவங்க 2 பேருடைய நிலை என்னவாக மாறும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் திமுக தான் சொல்றாரு. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய விசிக வந்து அவர் வந்தாரா நாங்கள் வெளியே போயிடுவோன்ற அளவுக்கு அவங்க வந்து நிலைப்பாடு எடுத்துருக்கிறாங்க. தேமுதிக இங்கே அங்கன்னு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் என்ன சார் ஆவாங்க? சரிங்க, அரசியலில் வந்து எது வேணால் நடக்கும். அதாவது திருமாவளவன் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான்னா, முந்தைய ஒரு காலத்தில் கூட்டணி வைத்தப்போ விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே கூட்டணியில் வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆமாம். வன்னிய சொந்தங்களுக்கும் தலித் சொந்தங்களுக்கும் அவங்களுக்குள்ள அது இன்னும் சரியாக ஒத்து வரலை. நான் வந்து தலித் மக்கள்கிட்ட நான் வந்து வலுவாக இருக்கிறேன், ஐயா மருத்துவர் வந்து வன்னியர் மக்கள்கிட்ட வலுவாக இருக்கார். இந்த 2 பேரும் வந்து தலைவர்கள் ஒன்றாலும் கீழே வந்து ஜெல்லாவலன்ற அந்த கருத்தை 2 பேருமே கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த யோசனையினால திருமாவளவன் அவர்கள் யோசிக்கிறார் எதுக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறார். சரி. ஆனால் மருத்துவர் ராமதாஸ்க்கு இன்னைக்கு வேறு வழி இல்லை. நாளைக்கு ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதை சேர்ந்துருவாங்க. அதை ஜெல்லாகுமா நம்ம தேர்தலில் தான் பார்க்கணும். மக்கள் அதை எப்படி பார்க்க, ஏன்னா மக்கள் ஒரு வாட்டி முன்னாடி நிராகரிச்சிருக்காங்க. ஓகே, அதனால இந்த வாட்டி நிராகரிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். ஓகே. ஏன்னா நான் வந்து இங்கே உட்காந்து நான் சொன்னேன்னா ஜோசிகர் நான் ஏன் இதை பேச மாட்டேன்றீங்கன்னு நான் கேட்கலாம். ஆனால் இது உட்காந்து அது ஒத்தே வராதுன்னு சொல்லி ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கப்பா, ஏன்னா சாதி ஒன்றும் கிடையாது. அந்த தொகுதியில் போயிட்டு மக்கள் எல்லாரையும் குஷிப்படுத்துறதுக்கு நீ எந்த ஜாதினாரு எந்த மதம்னாரு எதுவாக இருந்தாரு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் தான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர். ஏழையின் முகத்தில் சிரிப்பை காண்பேன், சிரித்த முகத்தினால நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்கிறாரு. அவங்க நகையை மூட்டு கொடுக்குறாரு, அவங்க வண்டிகளுக்கெல்லாம் பெட்ரோல் போட்டு கொடுக்குறாரு, அவங்க புள்ளக்குட்டிக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறாரு. அப்படின்னா
தம்பி வேட்பாளராக இருக்கும்போது இவ்வளோ செய்யுது, எம்எல்ஏ வேணால் எவ்வளோ செய்யும் அப்படின்னு நினச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அங்கே போய் அந்த கம்யூனிட்டி அரித்மெட்டிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது அதாவது இது நடந்தா ஒன்று நடக்கும், நடக்கலைன்னா வேற புரியுது நடக்கும். புரியுது. அதனால எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் எப்பயுமே இருக்கும். ஓகே. பட் ஜென்ரல் புரிதல் என்ன பார்வைன்னா அது சிங்க் ஆகலை அப்படின்னு அந்த கட்சி தலைவர்களே ஃபீல் பண்றாங்க. ரைட் ரைட். ஸோ ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து அதே மாதிரி அதிமுகவில் அவரு கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறாரு போல ராமதாஸ் ஐயா வர்றதுக்கு. அது ஒரு சிக்கல். ஃபர்ஸ்ட் ஐயா ராமதாஸ் தான் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க கொடுக்குறாங்க. இது நேற்று வந்து ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் சார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அன்புமணின்னு சொல்றாரு, ராமதாஸுங்கிற பேர் கூட ஒரு உச்சரிக்கல. மோடி அவர்களும் அன்புமணின்னு தான் சொல்றாரு. இல்லை அதை சொல்லியிருக்கலாம், அன்புமணி ராமதாஸ் தான் அவர். அதை நான் அதை கவனிச்சேன், அப்பா பேரை கூட சொல்லலை. அதாவது அப்படி நீங்கள் அப்படி அது அவர் என்ன வேணால் சொல்லட்டான், ராமதாஸ்ன்ற பேரை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது சொல்லாது. அப்பா புள்ள சண்டை. நம்மளுக்கு வெளியாளுங்களுக்கு அதில் வேலை கிடையாது. இது ஒரு குடும்பம், கட்சி அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதா. ஏன் ஒரு அப்பாவோட சொல் பேச்சு மகன் கேட்காம போனான்னா அது மகனுக்கு நல்லது இல்லை, அது அப்பாவுக்கு ஒரு ஒரு நல்ல வழி தான். வழி அது. தமிழ் சமுதாயமும் தமிழ் கலாச்சாரமும் இதை விரும்பாது. கட்சியில் அது மனிதாபிமானம் பார்க்கும்போது அது நல்லது இல்லை. அதனால் அன்புமணி ராமதாஸோ யாரோ ஒருத்தர் விட்டு கொடுப்போம் கெட்டு போகிறது இல்லை. டிடிவி தினகரனே இப்போ இறங்கி வந்து வெற்றிக்கு பாடுபடணுன்ற மாதிரி போறாரு. ஸோ அப்போ ராமதாஸ் இங்கே வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னங்க ராமதாஸ் இந்த பக்கம் வரது கூட வாய்ப்பு இருக்குன்றீங்களா நீங்கள்? அதிமுக வந்தால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா எதிரெதிரியாக இருந்தவங்களே ஒன்று சேர்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை விட இன்னைக்கு தேதியில் ஐயா ராமதாஸ் பெரிய அரசியல்வாதி கிடையாது. யதார்த்தத்தை பேசும். எஸ், இவர் முதலமைச்சர் ஆக போறாரா? இல்லை. இல்லை இவர் பிரதமர் ஆக போறாரா? இல்லை. இல்லை ஜனாதிபதி பதவி யாருன்னா கொடுக்க போறாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு கட்சி நடத்துறாரு. அப்போ இறங்கி போனா எல்லாருக்கும் நல்லது, குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியும். அவர் அதாவது இந்த கூட்டணிக்கு வரணுன்றதுக்காக ஒரு சில பேர் பேசுவாங்க, பேசாமல் போட்டோம். அதில் வந்தால் அவருக்கு நல்லது, வரலனாலும் நல்லதுன்ட்டு அடுத்த வேலையை பார்த்து சரி. ஒரு நேரத்தில் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் போயிட்டு கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப கெடுபிடி பண்ணிங்கன்னா சரிப்பா போயிட்டப்பா ஆகிற வேலையை பார்த்துன்னு போட்டோம்னா ஆகிற வேலையை பார்க்கட்டும். அவங்க இல்லைன்னு ஒன்று அந்த இடத்துல இருக்கிற மாவட்ட செயலர் சந்தோஷமாயிடும். பரவாயில்ல, சீட்டு நமக்கு, நம்ம கட்சிக்காரனை போடலாம், நம்ம ஒன்றிய செயலர் நிறுத்தலாம். அப்படி ஒரு மனநிலைக்கு போய் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மனநிலை இப்போ தேமுதிக மேலே வந்துடும் போல் இருக்கே சார். டிஎம்டிகேக்கு இன்னும் மோசமான சூழல். மோசமான சூழல். சரி, அன்புமணி ராமதாஸ் ஆச்சு. இப்போது ராமதாஸ் அவர்கள் தனித்து விடப்படுறாரு, இல்லை வந்து அவருக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை, ஒரு கூட்டணி இல்லை. இன்னும் அநேகமாக அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கலைன்னா அங்கே இருக்கிற ஒரு விக்கெட்டாக காலியாகும். இன்னொன்று திண்டிவனம் வரலாம், போயிட்டு வரலாம். என்னப்பா திடீர்னு திண்டிவனன்ற இல்லைண்ணே அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்தா அவர் திண்டிவனத்தில் இருக்க மாட்டார், வேறு ஒரு ஊரில் போயிட்டு பனையூருக்கும் இணையூருக்கும் அன்புமணி ராமதாஸ் இருப்பார் இணைச்சிக்குவார். தைலாபுரத்துலேருந்து திண்டிவனம் பக்கம்தான். அரை மணி நேரத்தில் வந்துட்டு போகிறேன்னு சொன்னவங்க 3 மணி ஆகிட்டு இங்கே வந்து சேர்ந்துருவாங்க. அதேமாதிரி மேட்டூர் இது நடக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்கள் அப்பா பையன் சண்டைக்கெலாம் வந்து அவங்களாம் வந்து எவ்வளோ தாங்குவாங்களோ அவ்வளோதான் தாங்குவாங்க. டிடி தினகரன் எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறாரு? ஏன்னா இருக்கிற தேர்வோகி பாண்டி, இருக்கிற செந்தமிழன், இருக்கிற சுகுமார் பாபு, அவங்களுக்கு உண்டான அரசியலை பார்க்கணும். நான் பெருசா அவர் பெருசா நான் முக்கியமா அப்படின்னு இல்லை, நான் முக்கியமே இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கணும், வேணும். அப்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, இல்லை போல, இல்லை ஏதோ ஒரு கூட்டணி போகிறார், இல்லை தனித்தே நிற்கிறார் அப்படின்னா யாருக்கு சிக்கல்? ஒன்று. டிஎம்டிகே பொறுத்தவரை என்ன நடக்கும்னா, அட்லீஸ்ட் ராமதாஸ் கிட்ட இருக்கவங்க அன்புமணி கிட்ட வந்துட்டு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சுக்கிறோன்னு சொல்லி சேர்ந்துக்கலாம். ஆமாம். டிஎம்டிகேல இருக்கவங்க எங்கே போவாங்க? இன்னொரு டிஎம்டிகே இல்லை தனித்து போட்டிடுவாங்க. சரி, தனித்து அந்த தைரியம் இருக்கா? இல்லை நீங்கள் கேட்டுட்டீங்க, டக்குன்னு கேட்டீங்க, நானும் டக்குன்னு சொல்லிட்டேன். போட்டிடக்கூடாதா சார்? ஜனநாயகத்தில் போட்டி இல்லை, நோட்டா கூட தான் போட்டி போடுது. ஓகே, அதுக்கு எதனா வேல்யூ இருக்கா? டிஎம்டிகே நின்றுச்சு தனித்து நிற்கிதுன்னா அந்த 0.5% 1% ஓட்டு இருக்குது. அந்த சின்னத்தை பார்ப்போம், கேப்டனோட ஞாபகம் வரும். தமிழ்நாட்டில் நன்றி உள்ளவர்கள் நினச்சி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய சிலர், நான் பலர்னு சொல்லலை, சிலர், அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அவர்கள் கண்டிப்பாக கேப்டனுக்கு ஓட்டு போடுவோம். அவருக்கு வாக்கு வங்கி இல்லை, அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு, அவருக்கு இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவரை மாதிரி பேசுகிறதா நினைச்சிட்டு எதையோ ஒன்று பேசி எதையோ ஒன்று கேட்டு போன தேர்தலே நீங்கள் சூடுபட்டீங்க. போன சட்டமன்ற தேர்தலில் தனித்து விடப்பட்டீர்கள். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் தான் அதிமுகவோட உடன்பாடு. ஒருவேளை நாளைக்கு அதிமுக வேணான்னு ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா
டிஎம்கேல இடம் கிடையாது. ஓகே. நீங்கள் கேட்குறதுக்கும் அவங்க நினச்சி பார்க்குறதுக்கும் சம்மந்தமே மலையக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்காங்க. மீறி அப்படி கொடுத்துருந்தா எத்தனை % கொடுப்பாங்க? ஒரு ஒரு நம்மளால் கணிக்க முடியுதா? ஒரு வியூகமாச்சு வைக்க முடியுதா? டிஎம்டிகேவை நீங்கள் எதில் ஃபிட் பண்ணுவீங்க? சிபிஐயை விட சின்ன கட்சி, சிபிஎம்மை விட சின்ன கட்சி. சின்ன கட்சினாலும் கீழ்வேலூர், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருவாரூர், அப்புறம் தஞ்சாவூரில் மேலே இங்கெல்லாம் சிபிஎம்க்கு இன்னும் ஓட்டு இருக்குது. உண்மை சார். டெல்டா சைடில் கூட இருக்குது. ஆமாம். திருப்பூர், மதுரை, மாட்டுத்தாவணிக்கு அந்த பக்கம் இன்னமும் ஓட்டு இருக்குது. திண்டுக்கல் ஃபார்வர்டு பிளாக் எடுத்துக்கோங்க, சின்ன கட்சி தான். ஆனால் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியிலையும் வேலை செய்யும், சுத்தம் சுயலும் ஃபார்வர்டு பிளாக்கு. அங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. நீங்கள் உங்களோட அந்த பலத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த நேரம் ஏதோ ஒரு அணியில் போயிட்டு அதுக்கு உண்டான தேர்தல் வேலையை பார்க்குறதா இது. அப்புறம் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் போது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் விட்டுருவாங்க. இல்லைங்க எங்கள் கட்சியில் எவ்வளோ சீட்டுன்னு கொடுக்குறது. இப்போ டிஎம்கே போகிறாங்க, ஆல்ரெடி 6 கொடுத்தாங்க போன வாட்டி. இந்த வாட்டி இல்லைங்க முடியவே முடியாது, நீங்கள் கூட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னா சிபிஎம்க்கு 7, சிபிஐக்கு 7, விசிகாக்கு 7, மதிமுகக்கு 7, இவர் மையத்துக்கு 7, காங்கிரஸ் ஓகே அது தனியான பெரிய கட்சி அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று. இப்படி எல்லாரும் கூட்டி கூட்டி வாங்கி போனீங்கன்னா மையத்துக்கு 7 சார். இல்லை அப்போ டார்ச் லைட் என்ன ஒன்றுமே இல்லாமல் போகுது. அவர் ஓட்டு வாங்கினார்ல போன வாட்டி, உங்கள் கூட வந்ததுக்கப்புறம் அது இருக்கா இல்லையே தெரில, அது வேறு விஷயம். ஓட்டுன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணார்ல. உண்மைதான். சரி, கமல் வந்து இல்லைங்க எனக்கு வந்து அவ்வளோலாம் ஆள் கிடையாது, இந்த ஸ்னேகன்னு அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஒரு 2 பேர் வண்டி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். அப்படி ஒரு 2 சீட்டுக்கு அவர் போகிறான்னா அது நான் என்ன சொல்கிறேன்னா, தார்மீக அடிப்படையில் நான் திமுக பிரச்சாரம் பண்ணுறேன், நான் ஒண்டி நல்லா இருக்கிறேன், ராஜ்யசபா எம்பி எனக்கு ஒண்டி போதும், மற்றவங்களுக்குலாம் வானா அப்படின்னு கூட சொல்லிட்டு போகலாம். ஒரு கட்சி நடத்தணும், கமலுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது திருமாவளவன் கட்சி நடத்துகிறாரு, இவரும் கட்சி நடத்தணும்னா அட்லீஸ்ட் அது மாதிரி ஏதோ ஒன்று கேட்டு வாங்க. ஒரு டீசெண்டாக நம்பர் வெளில சொல்கிறாங்கல்ல, கமலுக்கு 3 சீட்டு அப்படின்னா எப்படி இருந்தது கேட்குறதுக்கு? தனித்து ஒரு காலத்தில் வந்து மையமாக நின்று 2 திராவிட கட்சிகளையும் டார்ச் லைட்லாம் விட்டு அடிச்சு காட்டினாங்க, டிவிலாம் வச்சாரு. அப்புறம் இப்போ வைகோக்கி அப்போ நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக தான், ஒரே ஒரு சீட்டு தான் கூட சொல்கிறேன். அப்போது சிபிஐ, சிபிஎம், விசிகே, மையம், எம்டிஎம்கே 5 கட்சி, டிஎம்டிகே வந்தால் 6 கட்சி, 6 × 7 என்னாச்சு? 42 சீட்டு. அப்புறம் உதிரி கட்சிகள், அதாவது திமுக கூட்டணியில் இருப்பாங்க, உதயசூரியனில் நிற்பாங்க, அவங்க ஒரு 8 சீட்டு, 50 சீட்டு போயிடுச்சு. காங்கிரஸ்க்கு ஒரு 30 இல்லை 35, 80 சீட்டு நீங்கள் தூக்கி கொடுத்துட்டிங்கன்னா திமுகவுக்கு இந்த கஷ்டமான தேர்தலாக மாறாதா? கட்டாயமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகள் இடத்துல வந்து சூரியன் வந்து அடிக்கும், அதாவது பிஜேபி நிற்கிற இடத்துல சூரியன் டஃப்பாக இருக்கும். பிஜேபி கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சிகள் இப்போ அமமுக உதயசூரியன் நிற்கிதுன்னும் போது அமமுகவோட உதயசூரியன் திமுகவுக்கு ஒரு எட்ஜு டஃப் கொடுக்கும். அதே ரெட்டல் என்ன பண்ணும், கதிரறிவால் சுத்தியலையோ இல்லை தூக்கிறோம் பானையையோ இல்லை தீப்பெட்டியோ அது மாதிரி ஒரு சின்ன நிற்கிது அப்படின்னா அதை தூக்க ட்ரை பண்ணும். இதுவும் நிதர்சனமாக நடந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் டிராவிடியன் பார்ட்டி வர்சஸ் ஸ்மாலர் பார்ட்டிஸ் பார்க்கும்போது டிராவிடியன் பார்ட்டிஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அப்போ நீங்கள் கூட்டணிக்கு அதிக சீட்டை ஒரு கட்சி கொடுக்குதுனாலும் அதில் ரிஸ்க் இருக்குது. நிறையா ஒரு கேள்வி, இன்றைக்கி வந்து அடிச்சு பிடிச்சி விசில் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு. விசில் சின்னத்தையாவது எடுத்து வெளியில் வந்து ஊதுவாரா விஜய் அப்படின்ற ஒரு டாக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பல மாநாடுகளை போட்ட சீமான் வந்து மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுன்னு February 21 அறிவிச்சிருக்கிறாரு. அதை ஒட்டிய சில பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாரு. இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, விஜய்க்கு விசில் கொடுத்ததுனால ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறீங்களா? விஜய்க்கு கண்டிப்பாக விசில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். காரணம்னா அது ஒரு எளிய சின்னம், இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது சுலபம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு காட்சின்னு பார்க்க போனால் நாளைக்கு விஜயோட வேட்பாளர் போராடணும் போது ஒரு 50 பேர் ரோட்டில் போகும்போது நாளை நமது வெற்றி வேட்பாளர் உங்கள் வேல்முருகன், உங்கள் தமிம் அன்சாரி, இல்லை உங்கள் பாஷா, உங்கள் ஆண்டனி, உங்கள் ராஜா அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை, விசில் அடிச்சுனே போனாவே போதும். மக்களை இரிட்டேட் ஆகிட மாட்டாங்க சார், விசிலே அடிச்சுனே. எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ண முடியும். பின்ன என்ன ஐநா சபையில் பேசுகிற கொள்கை பேசுவாங்க அவங்க? இல்லை மக்களுக்கு தான் அதெல்லாம் பேசினா இனிமேல் கேட்க நேரம் இருக்குமா? இந்த நேரம் வந்து தனியாக தான் நிற்க போகிறாருன்னா இந்த நேரம் அவர் வேட்பாளரை ஐடென்டிஃபை பண்ணி இந்த நேரம் வேட்பாளரை மக்கள்கிட்ட பழக விட்டுருக்கோம். என்ன அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும் அந்த வேலையெல்லாம். ஏன்னா நீங்கள் பின்னாடி இருந்து ஓடி வரீங்க, முன்னாடி இருந்து ஓடி போகல.
உங்களுக்கு உங்கள் வேட்பாளர் பேரே உங்களுக்கே தெரியாது. 214 தொகுதியில் விஜய் யார் யாரை வேட்பாளர் போட்டு சொல்லுங்க தெரியாது. இப்போ இதை ஸ்டாலின் அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு கேளுங்க. புதுக்கோட்டையா, அந்த தொகுதியா, புதுக்கோட்டையில் இதுவா, கந்தரவக்கோட்டையா, சரி இது அது விராலிமலை, இது திருச்சி வடக்கு, இது வெஸ்ட்டு, இது மைண்ட்லேயே சொல்லிடுவாங்க. மைண்ட்லேயே சொல்லுவாங்க. துறைமுகம் யார், ஹார்பர் யார், கூட்டணிக்கு தள்ளி விடணுமா இல்லை கூட்டி வச்சுக்கணுமா, ஊட்டியில் மொத்தம் 3 இறங்குனா ஒரு ஓட்டு, அந்த சைடு சத்தியமங்கலம், இந்த சைடு வந்து மேட்டுப்பாளையம். காடாக இருந்தாலும் காட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்கும், சொல்லுவாங்க. வாக்கு வங்கி எங்கே வந்து படுகார் நிறைய இருக்கிறாங்க, எங்கே தோடர் இருக்கிறாங்க, எங்கே இருளர் இருக்கிறாங்க அப்படின்னு அதுக்குள்ளே போய் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அரசியல்வாதி. உண்மை. சும்மா வந்துட்டு வெறும் பெரிய ஜாதிகள் பெரிய கம்யூனிட்டி ஒன்று வச்சு பேசினா பத்தாது. ஒரு சில சின்ன சின்ன சமூகங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு டைட் கார்னர் கண்டெஸ்ட்ல அதுவும் முக்கியம். எஸ், உண்மை உண்மை. அப்போ இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியுமா? விஜய் கட்சியில் யாருன்னா இந்த அளவுக்கு பண்ணுறாங்களான்னா தெரியாது. இப்போ அங்கே சப்ஜெக்ட் தெரிஞ்ச 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நாஞ்சில் சம்பத் ஐயா, இன்னொன்று செங்கோட்டை ஐயா. அந்த 2 பேர் தான் தெரியும். ஆனால் அவங்க 2 பேரை விட மற்றவங்கலாம் இருக்காங்கல்ல, சப்ஜெக்ட் தெரியாதவங்க தானே நெருக்கத்தில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அருண்ராஜ் வந்து வாட் இஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்? இஸ் an officer. நத்திங். க்ளீன் ஆஃபீஸர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? புஷி ஆனந்துக்கு கவுன்சிலரோட அனுபவம் சென்னை மாநகராட்சி பாண்டிச்சேரி மாநிலத்தை விட பெருசு. இங்கே டி நகரில் கவுன்சிலர் ஜெயிக்கணும்னா அந்த காசை நீங்கள் போய் அங்கே செலவு பண்ணிங்கன்னா கால்வாசி பாண்டிச்சேரி ஜெயிச்சிடலாம். டி நகரில் இருக்கிற 3 வார்டுனுடைய அமைப்பு அப்படி, அவ்வளோ வியாபாரம், அவ்வளோ வருமானம், அவ்வளோ செலவு. அங்கே கால்வாசி பாண்டிச்சேரி உண்மை உண்மை உண்மை. இல்லை டி நகர் தொகுதிக்கு செலவு பண்ணுற செலவை நீங்கள் அங்கே போய் பண்ணிங்கனாமே ஒரு கால்வாசி தொகுதியை முடிச்சிடலாம். அது மாதிரி இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆனால் அவர் வந்து இன்னும் யதார்த்த அரசியலுக்கு வரல. அவர் வந்து தொடர்ந்து பின்தங்குகிறார். ஒரு ஸ்டில் ட்ரைங் டு ஜாயின் வித் என்டிஏவா? ஏதோ ஒரு விண்டோ ஓப்பனில் இருக்கா, சின்ன விண்டோ, உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்லைங்க, அவர் அது அப்படி ஒரு வேலை சேர்ந்துருந்தாருன்னா, அவர் புத்திசாலியாக இருந்திருந்தாருன்னா கரூர் சம்பவம் பின்னாடி டக்குன்னு சேர்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் சொன்னால் ஜெல் ஆகாதுன்றீங்களா? ஜெல் ஆகாது, ஜெல் ஆகும். அதை நான் சொல்ல முடியாது. மக்கள் ஏற்றுக்காது. நான் அந்த ஒரு கேள்வியில் வந்து யாரோட சேர்ந்தா பயங்கர கூட்டணிக்கு பலமாக தெரியும், அது வாக்குகளாக மாறுன்றது முடிஞ்சு. ஓகே, ஆனால் விஜய் போனார்னா பர்செப்ஷன் என்னன்னா, மக்கள் மத்தியில் பேசு பொருள் என்ன இருக்குன்னா, இவங்க வந்து 210 சீட்டு ஜெயிச்சிருவாங்கன்றது பேசு பொருள் ஆகும். ஓகே, ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, தோற்றமும் பேசு பொருளும் மாறிடும். தோற்றம் பேசு பொருள் வெற்றியை கொடுக்குமானா அதுல எனக்கு வந்து நான் பின்வாங்குறேன். ஏன்னா அது மக்களோட உரிமை. அதுல போயிட்டு நான் வந்து ஜோசியக்காரர் மாதிரி சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல முடியும், அவங்களுக்கு ஆட்சி மீது கோபம் இருக்குன்னு சொல்ல முடியும், அவங்களுக்கு ஆட்சி மேலே மதிப்பெண் இருக்குன்னு சொல்ல முடியும், காவல்துறை கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்படி தான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் கேட்ட உடனே விசில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகம்? தொடர்ந்து தவறுகள் ஒருவேளை இப்போ நீங்கள் யதார்த்தத்துக்கு வாங்க. கரூரில் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவத்தில் நடந்தவொடனே எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. பதில் கிடையாது, நன்றி கிடையாது, ஒன்றும் கிடையாது. கம்முன்னு கிணத்துல பட்ட மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகனுக்கே யாருக்கும் நன்றி சொல்லலை சார். அவர் ஈரோடுலேயே எங்கேயோ பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தாவேகா தொண்டர்கள் போகிறாங்க. அப்போது நான் முடிவு எடுத்து வச்சுருந்தேன் தனியாக போனோன்னு. என் தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னை கேட்காம கொள்ளாமல் இன்னொரு கட்சிக்கு போய் கொடியை கட்டியிருக்காங்க. கோபமாக இருந்தது. ஆனால் யோசித்து பார்த்தேன், அவங்க நமக்கு கூட பலம் வேணும்னு நினைக்கிறாங்க. தொண்டர்களோட மனசு தான் என் மனசு, கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருந்தாருன்னா மொமெண்டம். அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு, சரி பிஜேபி கைட்டு விட்டிங்கன்னா நான் வரேன், என்ன சொல்கிறேன் ப்ளே. இல்லைங்க பிஜேபி கைட்ட முடியாது, நான் புஷ்னு இல்லை, அவங்க தான் நான் புஷ்னு வராங்க. ஏங்க விட்டா என்ன பண்ணுவாங்க? நீ வேணால் தொட்டுப்பாரு, உன்னையும் பிடிச்சிக்குவாங்க, இல்லை எதிர்த்துப்பாரு, காலை அப்படியே பிடிச்சிக்குவோம் ஜொவ்வு மாதிரி அப்படின்னு இவரோட அனுபவத்தை சொல்லியிருப்பார். திமுக எப்படி சமாளிக்கிறாங்க? அவங்க தண்ணிக்கு கீழே முதல்ல புஷ்ணுக்குது, முதல்ல பிடிக்காத மாதிரி மேலே சிச்சுன்னுக்குறாங்க. ஆனால் அப்புறமா பூங்கொத்தை கொடுத்துட்டு போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்துடுவாங்க, கேலோ இந்தியா கூப்பிடுவாங்க, ஒலிம்பியாடுக்கு கூப்பிடுவாங்க, கருப்பு கொடையை வெள்ளை கொடையாக மாட்டுவாங்க. ஆனால் வெளியில் கேட்டால் பிஜேபி எதிர்க்கிறதா சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் சொல்லாமல் நான் எதுக்கு சொல்லணும்? நான் கூட்டணியில் இருக்கிறேன், நான் மாட்டுங்கிறன்றது எல்லாருக்கும் தெரியும். நீ மாட்ட போகிறன்றது உனக்கு தெரியணும். உனக்கு தெரியல, தெரிஞ்சவன் சொல்கிறேன் கேட்டுக்க அப்படின்னு எடப்பாடி ஐடியா கொடுத்துருப்பாரு. இல்லை டிஎம்கே எதிர்க்கிற மாதிரியே பண்ணுறாங்க. அதெல்லாம் பூரா சும்மா இல்லை. அப்போ பிஜேபி யாருக்குமே பயம் இல்லையா? இல்லை பயப்படுவாங்க. யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு. இதுதான் அரசியல். இவனை பார்த்தா இதை புரிய வச்சிருக்கணும். அவரை பார்த்தா அவருக்கு பயம், அவரை பார்த்தா பயம், அந்த ஜிக்கு யாரை பார்த்தா பயம்? தமிழ்நாட்டு வாக்காளர் பக்கம் பார்த்தா பயம். அப்போ
ஏதோ ஒரு இடத்துல மக்களை பார்த்தா பயம் இருக்குது. இதை புரிஞ்சிருக்கு, இந்த அரசியல் புரிஞ்சிருந்தா அவர் போய் வீட்டில் போய் யோசிச்சிருப்பாரு. இல்லை ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துன்னு போயிட்டு மனுஷங்களே இல்லாத ஒரு தீவுக்கு போ, நான் தனிமையில் யோசிக்கணும்னு யோசிச்சு சரி எது கரெக்டாக வரும், கூட்டணியை போகலாமா வேணாமா, இல்லை ஒரு கூட்டணியை உருவாக்கணுமா, இல்லை பிஜேபியை எதிர்க்கணுமா, இல்லை இந்த தேர்தலில் பிஜேபியோடு போகணுமா, இல்லை அதிமுகவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து நீங்கள் வெளில வாங்க, நீங்கள் நான் பட்டேல் மக்கள் கட்சி நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம், 100 சீட்டு நிற்போம், சின்னது பார்த்துக்குவோம், யார் அதிகமாக வராங்களோ அப்படி, இல்லை வெளிப்படையாகவே அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்புறம் இந்த மாதிரி அதிமுகவில் வந்து அழைப்பு வந்தது, திமுகன்ற கட்சியை வீழ்த்தணும், திமுக தீய சக்தி, அது அந்த முடிவில் நான் வந்தேன். நான் என்ன சொன்னேன், சமமாக நிற்போம் 2 பேரும், எனக்கு 100 சீட்டு உங்களுக்கு 100 சீட்டு, பிஜேபிக்கு ஒரு 30, இல்லை பிஜேபி போல அன்புமணி ராமதாஸ் பட்டேல் மக்கள் கட்சி 3 கட்சி நிற்போம், யார் அதிகமாக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அதுக்கு மற்றவங்க உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம். நான் அதிகமாக ஜெயித்தா நான் முதலமைச்சர், அதிமுகவில் அதிகமாக ஜெயித்தா அவர் முதலமைச்சர் அப்படின்னு எதனா ஒரு பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கணும்ல, ஒரு ஆட்டத்தை மாற்றிருக்கணும்ல. அதெல்லாம் விட்டுட்டு வீட்லேயே உக்காந்து கட்சியில் படமே வெளில வரல. அதனால் ஈ மிஸ்ட் ஆல் இஸ் சான்சஸ். மற்ற கட்சியிலேருந்து வரவங்கள சேர்க்குறதாகட்டும், வைத்திலிங்கம் வரேன்னு பேசின்னு இருந்தார், செங்கோட்டையை ஓபிஎஸ் இட்டுன்னு வரேன்னாரு, எங்கே நாளைக்கு ஓபிஎஸ் போய் சேரலாம் தாவேக்கால, இல்லை இந்த காலதாமதம் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு பின்னாடி இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் விஜய் வந்து தொடர்ந்து மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக். கரூர்லேருந்து ஓடி வந்தது பெரிய மிஸ்டேக். ஊழல்வாதியா குற்றவாளியா நிரபராதியான்றது முக்கியம் இல்லை தமிழக அரசியல். இதெல்லாம் வந்து ஒரு பேசுபொருள், இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், வெற்றி தோல்வி கணக்கீடுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் பயந்துக்கிட்டு ஓடுனா தமிழர்களுக்கு பிடிக்காது. நிற்கணும், சண்டையில் நிற்கணும். நீ ஜெயிச்சுட்டு போ, தோத்துட்டு போ, சண்டை செய்கிறியா அதான் மேட்ரு. சண்டை செய்ய மாட்டேன், அமைதியாக இருப்பேன், மௌனமாக இருப்பேன். அதெல்லாம் வந்து இங்கே வந்து யாரும் நம்ம புத்த மதத்துக்கு மாறுறதா இல்லை ஐயா மகாவீர் பின்னாடி போகிறதா அப்படின்றது இங்கே நடக்கல. இது நடக்கிறது தேர்தல் காலம். தைரியமாக வீரியமாக தேர்தல் நேரத்தில் சண்டை செய்கிறியா, தேர்தலில் நிற்க போகுது. 2024 லோக்சபா தேர்தலில் வராமல் எஸ்கேப் ஆகிட்டீங்க உஷாரா. அன்றைக்கே நின்று ஒரு 1000 கோடி ரூபா செலவாயிருக்கும். உஷாரா காசுக்கு மிச்சம் பண்ணுறதுக்குன்ட்டு எஸ்கேப் ஆகிட்டு கேட்டால் வர நேரத்தில் வருவோம், பண்ணுற நேரத்தில் பண்ணுவோம். நீங்கள் இதுதான் நீங்கள் பண்ணுற லட்சணமா? வேட்புமனு தாக்கல் எல்லா கட்சியிலையும் வாங்கிட்டாங்க, உங்கள் கட்சியில் இன்னும் வாங்கலை. கூட்டணி எல்லா கட்சியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிரதமரே வந்துட்டு எப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 10 வச்சுட்டு போயிட்டாப்புல, 10 வச்சுட்டு பரட்டான்ற மாதிரி. இதில் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒண்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க, ரஜினி ரசிகர்கள் அப்செட்டில் இருக்கிறாங்க, விஜய் மீது கோவத்தில் இருக்காங்க. தெரிஞ்சாலும் அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். அஜித் ரசிகர்களில் பாதி பேர் ஏற்றுக்குவாங்க, மீதி பாதி பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. தளபதியை என்னென்னலாம் தூக்கி வச்சுட்டு தலையை அசிங்கப்படுத்துனீங்க. ரசிகன் தானே விஜய்க்கு இருக்கிறாரு, அதே ரசிகர் அஜித்துக்கு இல்லையா இருக்காங்க. அதே ரசிகர் இப்போ பராசக்தி சிவகார்த்திக் கொஞ்சம் இருக்க மாட்டாங்களா? மற்ற இதுங்க அதெல்லாம் பார்க்கணும்ல. இல்லை சார், மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டோட நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன். எப்படி அவருக்கு இருக்க போகுது? இல்லை, சீமான் அண்ணனை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து கஷ்டப்படுறாருங்க. அவரை விட அவரோட தொண்டர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தம்பிகள் வந்து நல்லா பேசுகிறாங்க, ஊராக போகிறாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைனா ஒரு வியூகத்தை எடுக்க தவறுறாரு அவர் வந்து இந்த நேரம் வந்து கூட்டணிக்கு போயிருக்கணும். ஏன்னா தமிழகம் வந்து அம்மையார் ஜெயலலிதா இல்லாமல், கலைஞர் அவர்கள் இல்லாமல், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு 5 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. அப்போ அந்த ஆட்சியை வந்து வீழ்த்தணும்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அதுக்கு வீழ்த்துறதுக்கு உண்டான வேலை இவரே பார்க்கல, இவரே வியூகம் அமைக்கலை. இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கெட்டவங்க, நான் எல்லாரையும் முந்தி கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று பயிற்சி, ஜெயிச்சா வெற்றி, தோத்தால் பயிற்சி, இப்படி சொல்லிகிட்டே இவர் எப்போ 2% ஏறி எப்போ போகிறது? அப்போ இவருக்கு வயசு 80 ஆகிடுமே, இவர் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயசு 70 ஆகிடுமே. 70 வயசில் நீங்கள் கொடி ஏற்றுனா என்ன, ஏத்தா கட்டி என்ன? சுதந்திர போராட்டத்துக்கு தான் எதுவுமே நிற்கணும். அண்ணன் வந்து அந்த அதாவதுங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசியல், யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் அரசியல் பண்ணுறாரு. தனியாலாம் இங்கே விஜய் ஒண்டி இல்லை, சீமானந்தனும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ எப்போ ஜெயிப்பார்? அதிமுக பலவீனமாகணும், திமுக பலவீனமாகணும், பாஜக பலவீனமாகணும், காங்கிரஸ் பலவீனமாகணும். அவங்க எப்போ பலவீனமாக வருது, நீங்கள் எப்போ பலமாக வருது? இதுக்கு நடுவில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியாக வந்து போட்டியாக டிவிக்கு வேற வந்துச்சு தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள். இவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்காங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களை மக்கள் நம்புகிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை கம்மியால இருக்குது. ஸோ வியூகத்தை அவர் மாற்றணுன்றீங்க? வியூகத்தை கண்டிப்பாக அவர் மாற்றணும்.
அவருக்குன்னு தலைமையில் அட்லீஸ்ட் பெரிய கட்சிகளோட கூட்டணி கூட போக வேண்டாம். அவர் ஒரு கூட்டணியை ஏன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவருமே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை கூப்பிட்டுருக்கலாம்ல. வேல்முருகன் தனியரசு கருணாசுல கூட தனியரசாக கூப்பிட்டு ஆனால் 10 சீட்டு கொடுங்க, நீங்கள் செலவு பற்றிலாம் கவலைப்படாதீங்க, பசங்க இருக்காங்க, தம்பிங்க இருக்காங்க, நீங்கள் செலவு பண்ணால் என்ன வேலை நடக்குமோ என்ன ஓட்டு நடக்குமோ உழைப்பால் அதை வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி உத்தரவாதம்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். போயிட்டு காக்கான்னு சிரிச்சிட்டு அண்ணன் ஒரு 4 விஷயத்தை பேசிட்டு உண்மையை பேசுகிறாரு. பெரியார் அவர்கள் தான் பாராட்டி பேசினார், நீ திட்டு பேசுகிறாரு. கேட்டால் புரிதல்ன்றார். அது தப்பு கிடையாது, அவரோட நிலைப்பாடு. பாரதியாரை பற்றி பேசுகிறாரு, கருத்தாக பேசினார். பாரதி தாத்தாவை தூக்கி வச்சு பேசினார், கருத்து ரைட்டு. எல்லாமே கருத்து. கிரவுண்ட் லெவலில் ஓட்டு என்ன ஓட்டு அப்படின்னும் போது இப்போ நம்ம பேசுகிறது கருத்து. கொஞ்சம் பேர் தான் பார்ப்பான். சினிமாக்காரங்க போட்டு டான்ஸ் ஆடினா அதிக பேர் பார்ப்பாங்க. இது அதை யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும், அதுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் அவர் தானே ஃபில் பண்ணணும். அதற்கு உண்டான வியூகமோ அதற்கு உண்டான முயற்சியோ அவர் இந்த நொடி வரலும் எடுக்கலை. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இவர் அண்ணன் ஒரு வேளை கூட்டணியோ இல்லை ஒரு முயற்சியோ இல்லை அவர் தலைமையில் ஒரு கூட்டணியோ அமைக்காமல் நாம் தமிழர்கள் சொந்தங்கள் ஜெயிக்காமல் போனால் அது தமிழக மக்களுக்கு தான் நஷ்டம். நான் நிறைய நேரத்தில் இதை பேசியிருக்கேன். சாட்டை திருமணம் பேசுகிறதாகட்டும், இல்லை தம்பி இடும்படம் கார்த்தி பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த கட்சியில் ஒரு சிலர் பேசக்கூடியவர்களாகட்டும், அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிற தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த கட்சியில் நம்பலாம், நம்பாமல் போகலாம். ஒரு எம்எல்ஏனா மக்கள் பிரச்சனையை பேசணும். இவங்க மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க. அந்த அடிப்படையில் நான் வந்து அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுன்றது. அண்ணன் சீமானுக்கு அதில் இஷ்டம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவரே ஜெயிக்க மாட்டேன்றார். இந்த நேரம் அவர் தொகுதியை சொல்லியிருக்கணும்ல, எந்த தொகுதியில் அவர் நிற்க போகிறார், அவர் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். சரி, தம்பிங்களாம் கூட அப்புறம் ஜெயிச்சுட்டு வரும். நீங்கள் 234ல் 233ல் போட்டி ஒரு தொகுதி நான் நிற்க போகிறேன், அந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். அதையும் அவர் நோக்கி இன்னும் பயணம் பண்ணல. இன்னும் தீவிரமாக வியூகத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவர் போன தேர்தலில் எம்எல்ஏ ஆயிருக்கணும். நீங்கள் சட்டமன்றம் போய் பேசுனீங்கன்னா தான் உங்கள் பேச்சு வந்து சபை ஏறும், அதுதான் பதிவாகும். நீங்கள் வெறும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, தைரியமாக கேள்விகளை எதிர்கொள்கிறீங்க, அது ஒண்டி பத்தாது. அண்ணன் வந்து அவர் வீகத்தை மாற்றணுன்றீங்க. என்ன பண்ண போகிறாரு தெரியாது. பல விதமான அது ஏன் அவர் அண்ணன் சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, மற்றவங்களெல்லாம் பேர் சொல்லிட்டு அவர் பத்திரிகையாளர் தம்பின்னு கூப்பிட்றாரு, அதனால அண்ணன் கூப்பிட்றாரு. எக்ஸாக்ட்லி. பல விதமான தலைவர்கள் பற்றியும் அரசியல் வியூகங்களை பற்றியும் ரொம்ப தெளிவாக யதார்த்தமாக எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. 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 மற்றும் ஒரு நேர்காணலில் மற்றும் ஒரு சிறப்பு சந்திக்கிறேன். வணக்கம்.